செய்தோம் என்று சொல்லும்போது அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் எஜமான் கனப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு எல்லோரும் கிடைக்கும்படி அறகுறையாக போட்டுட்டு நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் சொல்லாதபடி ஆண்டவர் எனக்கு நியமிக்கப்பட்டுள்ள கடமை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தாரும் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாம் தைரியமாக ஜெபம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமேன், 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 ஆமேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தேன். அவ்வளோ முந்தின நாட்களில் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்திருக்கலாம். முழு கடமையும் செய்ய ஆண்டவனுக்கு பலம் தரணும். முழு கடமை செய்ய நமக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். ஆண்டவர் அதுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியாக எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க தான், ஆனால் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம செய்யணும். முதலாவது நம்முடைய தனிப்பட்ட முறையில் ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை உண்டு. வீட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை உண்டு. தொழிலில் நம்ம செய்ய வேண்டிய கடமை உண்டு. ஊழியத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமை உண்டு. இந்த கடமைகளெல்லாம் செய்து முடித்த பிறகு அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்தோன்னு சொன்னால் எஜமான் மகிழ்ச்சி அடைவார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவன் தரும்படியாக எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் எங்களுடைய கடமைகளை செய்ய எங்களை பலன் தாரும். நாங்கள் முன்னாட்களே எங்களுடைய கடமையை நாங்கள் சரியாக செய்யலை. ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் சரியாக செய்யலை. எங்கள் நியமிக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்யலை. உமக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் சரியாக செய்யலை. எங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலை. எங்களுடைய தொழிலில் நாங்கள் எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலை. எங்களுடைய ஐக்கிய ஊழியத்தில் நாங்கள் கடமையை சரியாக செய்யலை. எனக்கு தந்த ஊழியத்தை சரியாக நாங்கள் செய்யலை. ஆண்டவரே, நாங்கள் செய்யாத அந்த குற்றத்தை மன்னித்து இனி வரும் நாட்களில் எங்களுடைய கடமைகளை நான் 100க்கு 100 நிறைவேற்றி முடித்து அதன் பிறகு அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்று சொல்லும்போது எஜமானாகி நீர் மகிழ்ச்சி அடைவீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு நீ தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம்.